வேசித்தனம் இராதபடிக்கு. நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரியை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தலையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாலன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். இதை நான் கட்டளையாகச் சொல்லாமல் யோசனையாகச் சொல்லுகிறேன். எல்லா மனுஷரும் என்னைப் போலவே இருக்க விரும்புகிறேன். ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரமுண்டு. அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. விவாகமில்லாதவர்களையும் கைம்பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் என்னைப் போல இருந்துவிட்டால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். ஆகிலும் அவர்கள் விரத்தராய் இருக்கக்கூடாதிருந்தால் விவாகம் பண்ணக்கடவர்கள். வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நலம். ஸ்திரியை தொடாமல் இருக்கிறது. நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரியை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. கொரிந்து சபையில் உள்ள விசுவாசிகளில் சிலர் பவுலுக்கு நிருபங்களை எழுதியிருக்கிறார்கள். ஆவிக்குரிய காரியங்களில் தங்களுக்கு உண்டாயிருக்கும் சந்தேகத்தை தெளிவுபடுத்துமாறு அவரிடத்தில் கேட்டிருக்கிறார்கள். பவுல் அவர்கள் எழுதின காரியங்களை குறித்து இந்த அதிகாரத்தில் பதில் சொல்லுகிறார். விசுவாசிகளுக்கு உண்டாகும் ஆவிக்குரிய சந்தேகங்களை ஊழியக்காரர்கள் தீர்த்து வைக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இதற்கு முந்தைய அதிகாரத்தில் வேசித்தனத்தை குறித்து பவுல் எச்சரித்து எழுதியிருந்தார். வேசித்தனத்தை விட்டு விலகி ஓட வேண்டும் என்று அவர்களுக்கு ஆலோசனை சொன்னார். இந்த அதிகாரத்திலோ விவாகம் பண்ணுவதை குறித்து உபதேசம் பண்ணுகிறார். ஸ்திரியை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. விவாகம் பண்ணாமலேயே குடும்ப உறவில் இருந்து பிரிந்திருப்பது மனுஷனுக்கு நல்லது என்று பவுல் ஆலோசனை சொல்லுகிறார். ஸ்திரியை தொடாமல் இருப்பது என்னும் வாக்கியத்திற்கு எந்த ஸ்திரியையும் தன்னுடைய மனைவியாக விவாகம் பண்ணாதிருப்பது என்று பொருள். நல்லது என்னும் வார்த்தைக்கு தேவனுடைய சிந்தைக்கு இசைந்தது என்று பொருள். ஆதி திருச்சபையில் உள்ள விசுவாசிகள் எல்லா காரியங்களிலும் தீவிரமாய் இருந்தார்கள். கற்பிலும் விவாகம் இல்லாமல் இருப்பதிலும் அவர்கள் தீவிர ஆர்வம் காண்பித்தார்கள். விவாகம் பண்ணுவது பாவம் என்று கூட ஒரு சிலர் சொன்னார்கள். தங்களிடத்தில் தேவனுடைய சிந்தை இருப்பதே பிரதானம் என்று அவர்கள் அக்கறையோடு ஜீவித்தார்கள். விசுவாசிகள் விவாகம் பண்ணாமல் தனிமையாய் இருப்பது நல்லது. அது விசுவாசிகளின் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு பிரயோஜனமாய் இருக்கும். விவாகம் பண்ணாமல் தனிமையில் இருக்கிறவர்கள் தங்கள் கற்பை காத்துக்கொள்ள வேண்டும். கற்பை காத்துக்கொள்ள முடிகிறவர்கள் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவர்களுக்கு நன்மையாக இருக்கும். கொரிந்து சபையிலே விசுவாசிகளிடம் சில தவறான பழக்க வழக்கங்கள் காணப்பட்டது. இவற்றை குறித்து பவுலிடம் தெளிவு பெற வேண்டும் என்று அவர்கள் பவுலுக்கு நிருபம் எழுதினார்கள். நிருபத்தை கொண்டு வந்தவர்கள் பவுலிடம் சபையின் காரியங்களை குறித்து கூறுகிறார்கள். கொரிந்தியர் பவுலுக்கு எழுதின காரியங்கள். விவாகம் பண்ணாமல் இருக்கிறவர்கள், விவாகம் பண்ணி இருக்கிறவர்களும் விவாகம் பண்ணாமல் இருக்கிறவர்களும், விருத்த சேதனம், கன்னிகைகள், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகள், பவுலின் அப்போஸ்தல ஊழியம், மோசேயின் காலமும் விசுவாசிகளின் காலமும், ஸ்திரீகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் பழக்க வழக்கங்கள், கர்த்தருடைய பந்தி, ஆவிக்குரிய வரங்கள், உயிர் தெழுதல்கள், பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணம். வேசித்தனம் இராதபடிக்கு. விசுவாசிகளுக்குள் வேசித்தனம் இருக்கக்கூடாது. வேசித்தனம் இருக்கக்கூடாது என்பதற்காகவே தேவன் தம்முடைய தெய்வீக ஞானத்தினால் மனுஷர் மத்தியிலே விவாகத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். விவாகம் பண்ணியவர்கள் தங்களுக்குள் இணைந்திருக்க வேண்டும். வேசித்தனம் பண்ணக்கூடாது.
விவாகம் பண்ணி கொண்டவர்கள் ஒருவருக்கொருவர் செய்து கொள்ள வேண்டிய கடமையை செய்ய வேண்டும். மனைவி புருஷனுக்குரிய கடமையையும் புருஷன் மனைவிக்குரிய கடமையையும் செய்ய வேண்டும். புருஷனும் மனைவியும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருக்க வேண்டும். பிரிய வேண்டுமென்றால் இருவருடைய சம்மதத்தின்படி சில காலம் பிரிந்திருக்கலாம். பிரிந்திருப்பதற்கும் முக்கியமான காரணம் இருக்க வேண்டும். உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு அவர்கள் சில காலம் பிரிந்திருக்கலாம். அதற்கும் அவர்கள் இருவரும் சம்மதித்திருக்க வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களில் புருஷனும் மனைவியும் ஈடுபட்டிருக்கும் போது அவற்றில் அதிக கவனம் செலுத்துவதற்காக புருஷனும் மனைவியும் பிரிந்திருக்கலாம். இவர்கள் சட்டத்தின்படி விவாகத்தினால் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தங்களுடைய மாம்சத்தின் ஆசைகளை நிறைவேற்றாமல் சிறிது காலம் விலகி இருக்கிறார்கள். யாரும் திருமணம் பண்ணிக்கொள்ளக்கூடாது என்று கட்டாயம் எதுவும் இல்லை. கிறிஸ்தவ மார்க்கம் திருமணம் செய்து கொள்வதற்கு அனுமதி அளிக்கிறது. திருமணத்திற்கு சுவிசேஷம் தடையாக இருக்கவில்லை. செய்ய வேண்டிய கடமை என்பது கணவனும் மனைவியும் குடும்ப காரியங்களில் ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்து நடந்து கொள்ள வேண்டிய கடமைகளை குறிக்கும். இதை அவர்கள் சரியாக செய்யவில்லை என்றால் அவர்கள் வேசித்தனத்தில் போய் முடிந்து விடுவதற்கு வாய்ப்புள்ளது. மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல. கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் உரியவர்கள். ஒருவரை ஒருவர் நேசித்து தங்களுடைய சரீர தேவைகளை தாங்கள் இருவரும் சேர்ந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும். உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் கணவனும் மனைவியும் சிறிது காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று இருவரும் சேர்ந்து தீர்மானம் பண்ணினால் பிரிந்திருக்கலாம். கணவன் மனைவிக்குள் பிரிந்திருக்கும் விஷயத்தில் ஒற்றுமை இல்லை என்றால் அவர்களுக்கு சாத்தானுடைய சோதனை வரும். ஆகையினால் பிரிந்து வாழ முடியாதவர்கள் கூடி வாழலாம். இதில் தவறு ஒன்றும் இல்லை. விரத்தர் வேசித்தனம் இராதபடிக்கு புருஷனும் ஸ்திரீயும் விவாகம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று பவுல் ஆலோசனை சொல்லுகிறார். ஆனாலும் தன்னுடைய ஆலோசனைக்கு ஒரு வரம்பையும் கொடுக்கிறார். ஒவ்வொரு மனுஷனும் விவாகம் பண்ண வேண்டும் என்று பவுல் கட்டாயம் பண்ணவில்லை. பவுல் விவாகம் பண்ணவில்லை. எல்லா மனுஷரும் தன்னை போலவே விவாகம் பண்ணாமல் இருக்க வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். ஒவ்வொரு மனுஷனுடைய சுபாவமும் வித்தியாசமாக இருக்கும். ஒரு சிலரால் தங்கள் சரீரத்தின் இச்சைகளை அடக்கிக் கொள்ள முடியும், சிலரால் அடக்கிக் கொள்ள முடியாது. கட்டுப்பாடோடு ஜீவிக்க முடிகிறவர்கள் விவாகம் இல்லாமல் தனிமையில் இருப்பது நல்லது. விவாகத்தை பற்றி சொல்லும் போது பவுல் தன்னுடைய ஆலோசனையை யார் மீதும் திணிக்கவில்லை. தன்னுடைய ஆலோசனைக்கு உட்பட வேண்டும் என்று பவுல் யாரையும் கட்டாயப்படுத்தவும் இல்லை. விவாகம் பண்ணாமல் இருக்கிறவர்கள் வேசித்தனம் இல்லாமலும் இருக்க வேண்டும். ஏனெனில் வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நலம். விவாகம் இல்லாதவர்களாய் இருக்கிறவர்கள் விரத்தராய் இருக்க வேண்டும். தங்களுடைய சரீரத்தின் ஆசைகளை கட்டுப்படுத்த வேண்டும். விரதத்துவத்தில் இருக்க வேண்டும். விரத்தராய் இருக்கக்கூடாதிருந்தால் அவர்கள் விவாகம் பண்ணிக் கொள்ளலாம். பவுல் திருமணம் செய்து கொள்ளவில்லை. தனி மனிதராக இருந்தார். தன்னை போலவே எல்லா மனுஷரும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் இது எளிதான காரியம் அல்ல. ஏனெனில் தேவன் ஒவ்வொருவருக்கும் வரத்தை அருளியிருக்கிறார். ஒவ்வொருவருடைய வரமும் வித்தியாசமானது. பவுலுக்கு அருளப்பட்ட வரத்தின் பிரகாரம் அவர் திருமணம் செய்து கொள்ளாமல் தனிமையாக இருக்கிறார். தன்னை போன்று தனிமையாக வாழ்வதற்கு வரம் பெற்றவர்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் தனித்திருப்பதை பவுல் விரும்புகிறார். விவாகம் பண்ணாமல் இருக்கிறவர்கள் விரத்தராக இருக்க வேண்டும். இச்சை அடக்கம் உடையவர்களாக காணப்பட வேண்டும். விவாகம் பண்ணாமல் இருந்து மோக இச்சையில் சிக்குண்டு போவதை விட விவாகம் பண்ணிக்கொள்வது நலம்.